வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாரங்களை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு வேலையும் கூடவே அதிகரிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. ஒரு சில விஷயங்களில் நிறைய வாய்ப்புகள் நீங்கள் பெற போகிறீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குன்னு சொல்லலாம். இதனாலேயே கொஞ்சம் போட்டி பொறாமை எல்லாமே சந்திக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அற்புதமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பான பலனை பெற இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சில விவகாரங்களில் மீண்டுமே தலை தூக்கக்கூடிய பிரச்சனையை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்படணும், வழிபாடு முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். காலச்சக்கரத்தில் 8வது ராசியாக இருக்கக்கூடியதாங்க விருச்சிகம். எல்லா ரகசியமும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். கடைசி வரைக்குமே யாரால ரகசியம் காப்பாற்ற முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி அன்புகளால் மட்டும்தான் முடியும். பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்புகள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. தன்னோட குடும்பத்தை எப்போதுமே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்து மேலே ஒரு அலாதையான அன்பு கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பீங்க. தாய், தந்தை, துணை, குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பிரியங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே சிறப்பான பலனை அடைய முடியும். உங்களுடைய அறிவு, திறமை, நியாய அநியாயத்தை தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல், இது எல்லாம் உங்களுக்கு அதிகமாக நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் குறும்புத்தனங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிடித்த நபராக இருந்தால் ஒரு ஏணி மாதிரி அவங்களுக்கு எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு தருவீங்க. அதாவது அவங்க முன்னேற்றத்துக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. அதே பிடிக்காத நபராக இருந்தால் தேல் மாதிரி கொட்டவும் செய்வீங்கன்னு சொல்லலாம். பார்க்க அப்பாவி மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா துறைகளிலும் ஒரு ஆர்வங்கிறது இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, திறமை, இது எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி யாருமே அவ்வளோ எளிதாக அவங்கள ஏமாற்றிட முடியாது. மற்றவங்க தவறு செய்தால் வன்மையை கண்டிக்கக்கூடிய குணங்கும் இருக்கும். கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே கோபம் வந்துட்டா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிடுவீங்க. அது மற்றவங்களை காயப்படுத்துறதுங்கிறது உங்களை உணராமல் நீங்கள் பேசிடுவீங்க. இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மைங்கிறது நிறைஞ்சிருக்கும். எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே அயராது உழைக்கக்கூடிய இந்த தன்மை இருக்கிறதாலேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் பெரும் நிதியை உங்களுக்கு அமையனே சொல்லலாம். தாய் தகப்பனை நல்லா வச்சு பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தாய் தகப்பனை நல்லா வச்சு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரும் செல்வங்கிறது உங்களுக்கு அடையலாம். குழந்தை பிறந்த பின்னாடி தான் உங்களுக்கு யோகமான வாழ்க்கை உண்டாகுன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இயற்கையாக வாக்கு பளிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சகல விஷயத்திலையும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க, சிக்கனமாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இளம் வயசுல கஷ்டப்பட்டாலுமே வயது ஏற ஏற முன்னேற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வயசான காலத்தில் எல்லாமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியும். பெரும்பாலுமே உங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசை இருக்கும். அதுவும் பழமையான வீடு அமையக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்குது. பசுக்கன்றோடு வாழக்கூடிய வாழ்வுங்கிறது உங்களுக்கு அமையனே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வீட்டில் நிரந்தரமாக கூட இருக்கக்கூடிய யோகம் யாருக்கு வாய்க்கினா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். வீட்டை தோட்டமாக மாற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எப்போதுமே பசுக்கன்றோடு வாழக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வீட்டு தோட்டமாக மாற்றக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்களுக்கு அமையனே சொல்லலாம். பெரும்பாலுமே ஒரே வீட்டில் குடியேறினாலுமே பூமி பூஜை செஞ்சாலுமே நிரந்தர வீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தலைமுறையாக வாழக்கூடிய அமைப்பு எல்லாமே பெறக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடியும் சரி, வாழ்க்கை துணை மூலமாகவும் நல்ல சிறப்பான வாழ்வு அமைன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே உங்களை கண்டா எதிர்கள் எல்லாமே தன்னால் கண்டு அஞ்சு நடுங்கி போவாங்க. நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பதிகம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் தொழில் மேலேயே தான் உங்களுக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும். இதனாலே உங்கள் வாழ்வு சிறப்படினே சொல்லலாம். நீங்கள் சித்தர் பெருமக்களையும் மகான்களையும் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கிறது இல்லவே இல்லை. தொடர்ந்து குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. முன்னோர் வழிபாடுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கக்கூடிய வாரங்களாக தான் இந்த 2 வாரங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனி உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நாளாகவே கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க கூட இனி கடன் பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது விடியலை தேடி வரக்கூடிய நேரம்.
கொஞ்சம் ரொம்பமாக கடன் வாங்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தவிர்த்து பாருங்கள். உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி மனசுக்கு சந்தோஷம் நிம்மதிங்கிறது ஏற்பட போகுது. தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே அருமையான வளர்ச்சின்னு சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய வாரங்களாக இந்த வாரங்களிலிருந்து தொடங்க போகுது. நீங்கள் என்ன முதலீடு செய்கிறதா இருந்தாலுமே இந்த காலத்தில் வெற்றிங்கிறது உங்களுக்கு தன்னால் கிடைக்கும். ஆனால் முதலீடுங்கிற பேரில் பெரிய அளவில் அகலக்கால் எதுவும் வைக்காதீங்க. தேவையில்லாத முதலீடுகளை தவிர்த்துட்டு வந்தால் போதும். சரியான முதலீட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் போதும். ஏற்றமான வாழ்வுங்கிறது உங்களால் இந்த காலத்தில் அடைய முடியும். அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் பயணங்கிறது அடிக்கடி ஏற்படும். கொஞ்சம் அலைச்சலும் ஏற்படலாம். இருந்தாலும் அதனால் உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் ஏற்படும்னு சொல்லலாம். மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய நேரம். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால், இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி உங்களுக்கு வரக்கூடிய நேரங்கிறது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். விசாரணைக்கு வராத பல விஷயங்கள் கூட, வழக்கு விவகாரங்கள் கூட இந்த காலத்தில் கொஞ்சம் தலை தூக்கும். கொஞ்சம் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருங்க. தாய்வழி ரீதியாக ஏற்பட்டிருந்த விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட முயற்சியில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் பலன்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. உறவினர்களோட சந்திப்பு இந்த காலத்தில் இருக்கும். அதே மாதிரி சிநேகிதர்களுடைய சந்திப்பு, பாலி சிநேகிதர்களுடைய சந்திப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. இதனால் மனசில் ஒரு இன்பங்கிறது மலரும்னு சொல்லலாம். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா பொலிவு செய்ய பல முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் கிடைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக கூட உங்களுக்கு ஆதரவு இந்த காலத்தில் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளை சிரத்தையோட கண்காணிச்சுட்டு வர பாருங்க. ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த வாரங்களிலிருந்து நீங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம். இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து ஒவ்வொன்றா விடுபதலை ஆக போகிறீங்கன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியனுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அறிவு சிந்தனைங்கிறது இப்போ செயலாற்றக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்பு பெற போகிறீங்க. தொழில்துறையை பொறுத்த வரைக்குமே வேகமான முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி புதிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு. திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் கூட இப்போ சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் எதிரிகளை பொறுத்தவரையுமே இனி உங்களை கண்டாவே தெரிச்சு ஓட போகிறாங்க. வழக்கு விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம். சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி தருவீங்க. அதே மாதிரி மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நல்ல வாய்ப்புகளை தான் வழங்கிருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் பல நல்ல பலனை பெற போகிறீங்க. உங்களால் முடிஞ்சதை இந்த காலத்தில் ஒரு கோவில் திருப்பணிக்கோ ஏழை எளியவங்களுக்கும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வர பாருங்கள். ரொம்ப முக்கியமான மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்கிறே சொல்லலாம். மற்றபடி சாந்திராஷ்டம தினங்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலனை தான் பெற இருக்க போறீங்க. நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, தொடர்ந்து விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இனி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலுமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நிலுவையில் இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட இனி உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனி இடைவெளி குறைய போகுது. மனம் விட்டு பேச போறீங்க. தொடர்ந்து உங்கள் எதிர்கால நலனுக்காக பாடுபட போறீங்கன்னு சொல்லலாம். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். செய்யக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தூக்கத்தை சரியாக பராமரிச்சுட்டு வர பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது சிறப்பான பலன் தான். கொஞ்சம் எதிர்பாலினத்தவரோட பழக்கிறப்ப மட்டும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கிறதால நல்ல பலனை தான் பெற போறீங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் சுமாரான பலன் தான் இருக்கும். இருந்தாலும் லாபம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே திட்டமிட்டு பணிகளை செஞ்சு முடிக்க போறீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஊழியர்களோட பழக்கிறப்ப கவனமாக பழகிட்டு வர பாருங்க. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலம் சிறப்பான பலன் ஏற்படுன்னு சொல்லலாம். மாரியம்மனுக்கு நீங்க தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். 2 நேரமும் நீங்க அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால குடும்பத்தில் நிம்மதி நிலவரத்தோடு மட்டும் இல்லாமல் தெய்வ பலங்கிறது கூடி வரும். பொதுவாக உங்களுக்கு வாக்கு பளிக்கக்கூடிய தன்மைங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால இந்த காலத்தில் நீங்கள்
நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் ஏற்படும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.